சென்னையின் மயிலாப்பூர் பகுதியில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ள கபாலீஸ்வரர் கோயில் சென்னை நகரின் முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். கோவிலில் உள்ள சிவலிங்கம் சுயம்புலிங்கம் என்று கூறப்படுகிறது. இத்தலத்தில் 4 வேதங்களும் வழிபடப்படுவதால் இக்கோயில் வேதபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. முனிவர் சுக்ராச்சாரியார் சிவபெருமானிடம் தனது கண்பார்வையை மீண்டும் பெறுவதற்காக இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்ததால் இந்த மதத்தலத்திற்கு வழங்கப்பட்ட மற்றொரு பெயர் சுக்ரபுரி. இக்கோயில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. மயில் வடிவில் சிவனை வழிபட்ட உமா தேவியால் மயிலாப்பூர் என்ற பெயர் உருவானது. ஒருமுறை உமா தேவி 5 எழுத்து மந்திரமான நம சிவயாவின் முழு விளக்கத்தையும் புனித சாம்பலின் விபூதி மகிமையையும் அறிய விரும்பினார். உமா தேவி சிவனை தொட்டு கற்றுக் கொடுக்கும்படி வற்புறுத்தினாள். சிவன் சம்மதித்து கற்பிக்கத் தொடங்கினார். இருப்பினும் உமா தேவி ஒரு அழகிய மயிலால் திசை திருப்பப்பட்டு அவளது கவனம் சிதறியது. இதனால் கோபமடைந்த சிவன் புனிதமான தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய்யும்படி சபித்தார். கோவில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள புன்னை மரத்தடியில் உள்ள சிவலிங்கத்தை உமா அம்மன் வழிபட்டார். உமா தேவியின் மிகுந்த பக்தியால் தூண்டப்பட்ட இறைவன் அவள் முன் தோன்றி அவளை சாபத்திலிருந்து விடுவித்து அவளை அன்புடன் கற்பகவல்லி என்று அழைத்தார். உமா தேவி சிவபெருமானிடம் மயிலாப்பூர் என்று பெயரிடுமாறும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் புரிய தன்னுடன் தங்கியிருக்குமாறும் வேண்டினாள். அதன்படி மயிலை கபாலீஸ்வரர் மற்றும் கற்பகாம்பாள் ஆகியோரின் இருப்பிடமாக மாறி முருகப்பெருமான் சிவபெருமானிடமிருந்தும் அன்னை உமாவிடமிருந்தும் சக்திவேல் பெற்ற தலமாகும்.